நெல்லையில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். அதாவது 2001 முதல அதிமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து 2014 வரையில அதிமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய கொலைகள் எவ்வளவு தெரியுமா? 7630. கற்பழிப்பு குற்றங்கள் 3463. பெண்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்கள் 6431. இதெல்லாம் நான் வாய்ப்பு வச்சுதான் வாங்க பேசுறதுன்னு சொல்ல. பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில வந்திருக்க செய்தி ஆதாரம். நான் எப்பவும் ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட தான் பேசுவேன். கலைஞருடைய மகன் கொலை சம்பவங்கள் மட்டும் 8119. கொலை முயற்சி வழக்குகள் தெரியுமா? 11845. ஆக குற்றங்களை அதே ஆட்சியில குற்றங்களை அதே பத்திரிகை சதவீதத்தில் கூட வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில கொலைகள் 16.8%, கொலை முயற்சிகள் 42.2% அதிகரிச்சிருக்கு. கற்பழிப்பு குற்றங்கள் 61.1% அதிகரிச்சிருக்கு. பெண் கடத்தல் குற்றங்கள் 56.5% அதிகரிச்சிருக்கு. கொள்ளை 195% அதிகரிச்சிருக்கு. ஆகவே கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவை பொழுது 8 மணி நேரம் கூட நினைக்கிற இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்திகள் ஆதாரப்பட்டிருக்கு. ஆக இதே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே வருஷத்துல 100 கொலைகள் விழுந்த ஆட்சி இந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி. இந்த கொலைகள் இப்படிதான் அதிகரிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி அசோக்குமார இந்த திருநெல்வேலியை உட்கார்ந்துட்டு இதெல்லாம் கவனிக்க சொன்னது. இது எந்த ஆட்சியில்னா இந்த அதிமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு, ஜெயலலிதா ஆட்சியில் தான் நடந்திருக்கு. நீங்க ஒண்ணு நடந்திருக்க மாட்டீங்க. லஞ்சம் வாங்கி தரலங்கிறதுக்காகவே ஒரு அறிஞர், ஒரு இன்ஜினியர் உங்களுக்கு தெரியும், வேளாண்துறைய குடியாரராக இருந்த முத்துக்குமாரசாமி, அவரை மிரட்டி அவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போவதை நீங்க எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. ஓய்வுகளுக்கு முன்னே உயிரிட்ட அந்த நேர்மையான இன்ஜினியர் இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு விளக்க நிலையில, இன்றைக்கு ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. முத்துக்குமாரசாமியுடைய மனைவி மதிப்பிற்குரிய சரஸ்வதி அவர்கள் சங்கரநகர் உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியை அளிச்சிருக்கிறாங்க. அந்த சாட்சி அளிக்கிறப்போ ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய வாக்குமூலம் அது. அது நினைச்சாலும் இப்போ நமக்கு உள்ள நிகழ்ந்து போகுது. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க வாக்குமூலத்தில் சொல்றாங்க, என் கணவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு மிகவும் சோர்வோடு காணப்பட்டார். சரியாக சாப்பிட்டார். மிகுந்த மனச்சோரோடு இருந்தார். ஏனென்று கேட்டேன். டிரைவர் பணி நியமனம் தொடர்பாக அமைச்சர் மற்றும் நெல்லை அதிமுக பிரமுகர்கள் 21 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் சும்மா விடமாட்டோம் என்று மிரட்டியதாகவும் கூறினார்கள். இதனை எடுத்து தனது பிஎஃப் பணத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்துக் கொடுக்க முன்வந்தார். மீதி பணத்தை கொடுக்கிறதுக்காக நகைகளை தான் அடகு வைக்க வேண்டும் என்று என்னிடத்திலே எடுத்து சொன்னார். இந்த நிலையில தான் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு நாள் விடுமுறை எடுத்துட்டு வீட்டில் இருந்தார். ஆனா திடீர்னு பகல் பகுதியில் இருக்கும் விடைபெற்று போனார். எங்க போனான்னு கேட்டோம். நெல்லை சந்திப்பிற்கு செல்வதாக கூறி சென்றார். ஆனால் 12 மணி அளவுக்கு எனக்கு செய்தி கிடைக்குது, அவர் ரயில் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அந்த அம்மையாரே சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட கொடுமை அமைச்சர்கள் அதிகாரிகள் கொடுத்த அந்த கொடுமையின் காரணத்தினால, அந்த டார்ச்சர் காரணத்தினால என்னுடைய கணவர் தற்கொலை செய்வதற்கு காரணம் அந்த அம்மையாரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதை விட வேற வெட்க வேண்டும் என்றும் ஆக இதோடு சொல்லுகிறார். நான் சொல்றேன், அந்த முத்துக்குமாரனுடைய ஆதியில் ஜெயலலிதா சும்மா வருமா நான் கேட்கிறேன். முதல்வர் அவருடைய ஆட்சியில சரஸ்வதி அம்மாள் தன்னுடைய கணவரை கொலை கொடுத்திருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கக்கூடிய வகையில கொத்து கொத்தாக கொலை நடக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய தலையீடு, காவல்துறையில் நடைபெற்ற தலையீடு போல் எந்த காலத்தில் நடக்குதுன்னு இன்னைக்கு எல்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு காண
தாய்மார்கள் நிம்மதியாக இருக்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தாகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை நீங்க தான் படிச்சிருப்பீங்க. கடந்த 10ஆம் தேதி தலைவர் கலைஞர் கையில புத்தகம் இருக்கு பாருங்க. 10ஆம் தேதி இந்த அறிக்கையை தான் வெளியிட்டார், தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கன்னா டிவியில நேரடியா பார்த்துருக்கீங்க, ஒளிபரப்புலாம் பாத்தீங்களா இல்லையா? படிச்சீங்களா? இந்த இதுல இருக்கக்கூடிய உறுதிமொழி வாக்குறுதி ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சரி, ஏதாவது 1-2 சொல்லுங்க பார்ப்போம். மறுதளிக்கிறது, மாணவர்களுடைய கல்வி திறந்தது, அது 1-2 டக்கு நான் கேட்கலாம், நீங்கள் சொல்லலாம். 501 உறுதிமொழிகள் இருக்கு, 501 வாக்குறுதிகள், 1-2 இல்ல.